200 ஆண்டுகளை கடந்தும் சாலை வசதி இல்லாத கிராமம். கல்லும் முள்ளும் கால்களை பதம் பார்க்க ஒற்றையடி பாதையில் பள்ளிக்கு செல்லும் பிஞ்சு குழந்தைகள். விஜயண்ணா சாலை வசதி செய்து கொடுங்க என்று உரிமையோடு உருக்கமாக முதல்வருக்கு விடுத்துள்ள கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 இப்படியும் ஒரு கிராமமா என பார்ப்பவர்களை வேதனையடைய வைத்துள்ளது பெத்தான்குளம் கிராமம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 200 ஆண்டுகளை கடந்தும் அடிப்படை சாலை வசதியின்றி தவிக்கும் மக்களின் துயரம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மலைப்பாதையை கடந்து கால்களில் காயங்களுடன் பள்ளிக்கு செல்லும் அவல நிலை தொடர்கிறது. அவசர மருத்துவ சிகிச்சைக்கோ அல்லது பிரசவ காலத்திலோ நோயாளிகளை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவலம் உள்ளதாகவும் அவ்வாறு கொண்டு செல்லும் வழியிலேயே பலர் உயிரிழந்திருப்பதாகவும் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையிலும் ஊராட்சி நிர்வாகம் வீட்டு வரியை மட்டும் தவறாமல் வசூலிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேருந்து முழுகாம இருக்கவங்க, குழந்தை பிறக்க போறவங்க எல்லாம் உசுறு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தூளி கட்டி அங்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ரோடு வசதி இருந்தால் ஆட்டோவை ஏதோ ஒன்று கொண்டு போய் சேர்த்துருவோம், உசுறு வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கேருந்து போவோம். எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் எப்படி போய் வாழ்றது? இங்கே நாங்கள் 50 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இங்கே இருக்கவங்க எல்லாம் வெளியில யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இங்கே இருக்கிறோமா இல்லையான்னு நாங்கள் கரெக்டாக வரி கொண்டு போய் கட்டுற மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. இங்கே வந்து ஒவ்வொரு நேரம் வந்து ஓட்டு போகிற வரையில சரி நாங்கள் ரோடு போட்டு தரோம் அதுன்னு சொல்றாங்க. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சதே கிடையாது. இப்பயாவது விஜய் அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. இதை மட்டும் நான் தயவு செஞ்சு விஜய் அண்ணா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. பிஞ்சு குழந்தைகளின் கல்வி மற்றும் கிராம மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் விஜய் உடனடியாக தலையிட்டு தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என பெத்தான்குளம் கிராம மக்களும் பள்ளி மாணவர்களும் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பவானி, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெத்தாங்குளத்துலேருந்து செந்தரசூர் வரைக்கும் நடந்து போனதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். கல்லும் கடமாக இருக்குது ரோடெல்லாம். ரோடு வசதி செஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல் கரடும் இருக்கவும் நாங்கள் காயம்படுது, டெய்லியும் ஆஸ்பத்திரிக்கு வேற போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து லேட்டாக போகும், டீச்சருங்க 2 கிலோமீட்டர் கட் ஆகிடுது. அதனால டீச்சருங்க வேற அடிக்கிறாங்க. கொஞ்சம் ரோடு போட்டு தர மாதிரி தமிழ்னு கேட்டுக்கொள்ளுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.